நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு வேத பகுதி நமக்கு இப்பொழுது வாசிக்கப்பட போகிறது. ஆகவே நாம் எல்லாரும் கவனமாக அந்த வேத பகுதியை நாம் வாசித்துவிட்டு அதன் பின்பதாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படிக்கு நாம் செல்லலாம். நம் மத்தியில் இருக்கக்கூடிய அருமையான சகோதரி டாக்டர் மிஷ்பா ஏசுராஜ் அவர்கள் முன்பதாக வந்து ஒரு வேத பகுதியை நமக்காக வாசிப்பார்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 11-18 வசனம் வரை. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளாடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர் அவர்களை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்து கொள்ளுவேன் என்றான். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரி இடத்திற்கு போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். ஆமேன். அல்லேலூயா. இந்த வேத பகுதி நமக்காக வாசிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம வாசித்த இந்த வேத பகுதியிலே மகதலேனா மரியாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை குறித்து நாம் வாசிக்கிறோம். இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, கல்லறையில் போனால் கல்லறை ஓப்பன் ஆகிருக்குது. உள்ளே பூந்து பார்க்குறாங்க. பார்த்தா இயேசு வச்ச இடத்துல தலைமாட்டில் ஒருத்தர், கால் மாட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. அவங்க 2 பேரும் தூதர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவங்கக்கிட்ட, இயேசுவை எங்கே கொண்டு போயிட்டீங்க, அவர் இருக்கிற இடத்த சொல்லுங்க, நான் போய் அவரை என்ன பண்ணுறேன், எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா வெளியே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கார். அவரை பார்த்து அவர் கேட்குறாரு, அம்மா, நீங்கள் என்னம்மா இங்கே நின்றுட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவங்க சொல்கிறாங்க, இயேசுவை அவருடைய உடம்பை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. அவர் உடம்பு எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்க, நான் அதை போய் என்ன பண்ணுறேன், தேடி எடுத்துக்கிறேன். ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் யார், தோட்டக்காரன் நினைக்கிறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, மரியாளே அப்படின்னு சொல்கிறார். மரியாளே அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் அவங்களுக்கே தோணுது, இது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே தான் அவங்க ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, அது யாரு, அது இயேசு என்று சொல்லி அவங்க ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. உடனே இயேசு பார்த்த உடனே ஓடி போய் அவர் என்ன பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே இயேசு சொல்கிறாரு, நீ போய் நான் உயிர் தெழுந்துட்டேன்றதை போய் என்ன பண்ணு, இதை போய் உன்னுடைய சீஷர்களுக்கு எல்லாருக்கும் போய் என்ன பண்ணு சொல்லு, நான் பிதாவிடத்தில் என்ன பண்ண போகிறேன், அதை போய் உன்னுடைய மற்ற சீஷர்களுக்கு, உன் சகோதரர்களுக்கு நீ போய் அதை சொல்லுன்ற. உடனே நம்ம போய் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. இதை தான் நம்ம வாஸ்தவம். சரி, இப்போ இதில் சில ரொம்ப அருமையான முக்கியமான சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த செய்தி யாருக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஒரு பெண்மணிக்கு சொல்லப்படுகிறது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துல இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தி முதலாவதாக யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, ஒரு பெண்மணிக்கு சொல்லப்பட்டது. இப்போ இதே மத்தேயு மார்க் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு, பாருங்க, இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். ஹல்லேலூயா. சகோதரிகள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
பொதுவா கிறிஸ்தவத்திலேயே என்ன பிரச்சனைனா, எது கட்டாலும் யார் மேல பழி போட்டுருவாங்க சொல்லுங்க? பெண்கள் மேல தான் பழி போட்டுருவாங்க. ஏன்னா ஆதாம பாவம் செய்ய தூண்டினது யாராம்? ஏவாளாம். அதனால யாரால தான் பிரச்சனையா வந்துச்சுன்னுவாங்க? பெண்களால தான் பிரச்சனையா வந்துச்சுன்னுவாங்க. ஆனா சரி, ஒரு பக்கம் அந்த பக்கம் அந்த மாதிரி நமக்கு பைபிள்ல சொல்லப்பட்டிருந்தாலும், இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பாவத்தை சரி செய்வதற்காக இந்த பூமிக்கு வந்த இயேசுநாதரை பெற்றெடுத்ததே யார்தான்? ஒரு தாயார் தான், ஒரு பெண் தான். அதே மாதிரி இயேசு அவர் ஊழியம் செய்யும்போது அநேக பெண்கள் அவர்களுக்கு என்னவா இருந்தாங்க? சீஷர்களாக இருந்தார்கள். இயேசு ஊழியத்துக்கு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் யார் கூட போனது? பெண்கள் போனாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பின்பும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக இடங்களிலே போய் ரொம்ப உற்சாகமாய் வைராக்கியமாய் இயேசுவை அறிவித்ததும் யார்தான்? பெண்கள் தான். அதே மாதிரி இயேசு உயிரோடு எழுந்தபோது முதலிலே யாருக்கு அவர் தரிசனமானார்? மகதலேனா மரியாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிக்கு அவர் தரிசனமானார். இப்ப இந்த மகதலேனா மரியாள் அவங்கள பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்கு சீஷரா இருந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை அவரை பிடிச்சி சிலுவையில் அறையும் போதும் அங்கே இருந்திருக்கிறாங்க. அவர் அடக்கம் பண்ணும் போதும் அங்கே இருந்திருக்கிறாங்க. அவர் உயிரோடு எழுந்த போதும் அங்கே இருந்திருக்கிறாங்க. அவர் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பும் அந்த சீஷர் கூட்டத்தில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? இருந்து அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ வேதத்தில் அதற்கான பல இடங்களிலே நமக்கு என்ன இருக்குதுன்னா தகவல்கள் இருக்கிறது. இப்போ மகதலேனா மரியாளை பற்றி லூக்கா ஒரு இடத்துல சொல்றார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிப்போம். லூக்கா 8:1-3. பின்பு அவர் ம், பட்டணங்கள் தோறும் ம், கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி ம், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். ம், 12 அவருடனே கூட இருந்தார்கள். ம், அவர் பொல்லாத ஆவிகளையும் ம், வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் ம், 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் ம், ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் ம், சூசன்னாலும் ம். தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். சோ அவரோடு நிறைய ஸ்திரீகள் இருந்தார்கள். அந்த ஸ்திரீகளிலே ஒருத்தியாக யார் இருந்தா? மகதலேனா மரியாள் இருந்தார்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்க இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெண்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க? ரொம்ப மோசமா, ரொம்ப ஒதுக்கப்பட்ட நிலையில பெண்களுக்கு படிப்பு என்ன பண்ண மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. பெண்களுக்கு ஒரு மரியாதை இருக்காது, ஒரு அந்தஸ்து இருக்காது. அப்புறம் அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த தேவைகள் என்ன பண்ணப்படாது? சந்திக்கப்படாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நம்முடைய தமிழ்நாடு காணப்பட்டது. அதாவது ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்த ஒரு காலகட்டம். எப்போ? ஒரு 100 வருஷம் கூட வச்சுக்கிட்டா கூட. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இருந்த நிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. பெண்களுடைய நிலைமைலாம் அப்போ இதை விட இன்னும் எப்படி இருந்தது? ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தான் இருந்தது. பெண்களுக்கு சில குடும்பங்கள்ல தான் என்ன கிடைக்கும்? மதிப்பு மரியாதை கிடைக்கும். கிட்டத்தட்ட பெரும்பான்மையான இடங்களில் அவங்களுக்கு என்ன கிடைக்காது? மதிப்போ மரியாதையோ கிடைக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து வாழ்ந்த போது, அவர் ஊழியம் செய்த போது, அவர் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போனாரோ அந்த இடங்களிலெல்லாம் பெண்களை என்ன பண்ணினார்? உயர்த்தினார். அல்லேலூயா. பெண்களை அவர் உயர்த்தி வைத்தார். அதாவது சமுதாயத்திலே அவர்களுக்கு ஒரு மரியாதை, அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து, அவர்களை சரிசமமாக நடத்துகிற ஒரு தலைவராக, ஒரு கடவுளாக அவர் காணப்பட்டார். அல்லேலூயா. அப்போ அவரை பின்பற்றக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் யாரா இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும்? எல்லாருக்கும் சரி சமமான ஒரு வாய்ப்புகள், ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து என்ன பண்ணப்பட வேண்டும்? கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குதுன்னா ஆம்பளை பிள்ளை தான் ரொம்ப தூக்கி வச்சு ஆடுறாங்க பிள்ளைங்களை. பெண் பிள்ளைகளை எப்படி நினைக்கிறாங்க? ரொம்ப மட்டமாக நினைக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கனத்தையோ ஒரு மரியாதையோ பாராட்டையோ என்ன பண்றதில்ல? அநேக குடும்பங்களில் கொடுக்கறதில்ல. ஆனால் உலகத்தில் அப்படி நடக்கலாம். ஆனால் கிறிஸ்தவ குடும்பங்களில் அப்படி என்ன பண்ணக்கூடாது? நடக்கக்கூடாது. எல்லாரும் சமம்.
ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரும் என்னவா இருக்கிறோம்? சமமா இருக்கிறோம். அதை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவருடைய ஊழியத்தில் அதை செய்கிறார். இப்போ இந்த அம்மா இயேசு கிறிஸ்துவனுடைய அவரை சிலுவையில் அறையும் போது இந்த அம்மா அங்கே இருக்கிறாங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 19:25. இயேசுவின் சிலுவையின் அருகே ம், அவருடைய தாயும் ம், அவருடைய தாயின் சகோதரி ம், கிளேயோப்பா மரியாளும் ம். மகதலேனா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். சோ இயேசுவை அரெஸ்ட் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. ஆனா பாருங்க, பெண்கள் எல்லாம் எவ்வளவு தைரியமா என்ன பண்றாங்க? அந்த சிலுவை பக்கத்துல நிக்கிறாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து அவங்கள கூட வந்து என்ன பண்ணலாம்? பிடிச்சிட்டு போய் அவங்களுக்கு கூட என்ன பண்ணலாம்? சில தண்டனைகளை கொடுக்கலாம். ஆனா அதை பத்தி அவங்க என்ன பண்ணல? பயப்படல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை பக்கத்துல நின்று என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான நபர் யாருன்னா இந்த மகதலேனா மரியாள். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை எடுத்து ஒரு கல்லறையில போய் என்ன பண்றாங்க? அடக்கம் பண்றாங்க. அப்பவும் இந்த அம்மா நிக்கிறாங்க. மத்தேயு 27வது அதிகாரம் 59 61 வரைக்கும் வாசிக்கலாமா? மத்தேயு 27 59 61. யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துயதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். ஸோ அப்போ அந்த இடத்துல இயேசு சிலுவையில் தொங்கும் போதும் அங்கே அந்த அம்மா நிற்கிறாங்க. இயேசுவை கொண்டு போய் அடக்கம் பண்ணும் போதும் அந்த அம்மா அங்கே நிற்கிறாங்க. கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு உயிரோடு எழுந்தபோது அங்கேயும் யார் நிற்கிறா? மகதலேனா மரியாள் நிற்கிறாங்க. இது நமக்கு மார்க் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு முதல் முறையாக தம்மை யாருக்கு வெளிப்படுத்தினார்? மகதலேனா மரியாளுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து பெண்களை மதிக்கிறவர், பெண்களை உயர்த்துகிறவர், பெண்களை ஒதுக்குகிறவர் அல்ல. அப்போ நாம் அவரை பின்பற்றக்கூடிய நம்முடைய குடும்பத்திலும் நம்ம வேலை செய்கிற ஸ்தலங்களிலும் நாம எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல பெண்களுக்கு விசேஷித்த மரியாதையை மதிப்பை என்ன பண்ணுகிறவர்களாக இருக்கணும்? கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா அழுது கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல அழுது கொண்டிருந்தால் நீ ஏன் அழுகிறாய் என்று மறுபடியும் இந்த வார்த்தை வருகிறது. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது? அவங்க வந்து ரொம்ப எமோஷனலா அவங்க என்ன ஆயிட்டாங்க? ரொம்ப பெருமிதப்பட்டு துக்கத்தினாலே என்ன அவங்களுக்கு இருக்கிற துக்கம்னா, காலையில் அவங்க எந்திரிச்சு வராங்க. எதுக்கு வராங்க? தூப வர்க்கங்கள், வெள்ளை போலங்க, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் போட்டு, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அவருடைய பாடி என்ன பண்ணணும்? பதப்படுத்தணும்னு நினச்சிட்டு வராங்க. ஆனால் வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. என்ன? அங்கே அவருடைய பாடி இல்லை, அவருடைய சரீரம் அங்கே இல்லை, சரீரம் காணாமல் போய்விட்டது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? யாரோ என்ன பண்ணிட்டாங்க? அவருடைய சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு, துக்கத்தோடு, சஞ்சலத்தோடு அவங்க நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட என்ன நடக்குது அப்படின்னா, எங்க தூதர்கள் சொல்றாங்க. அப்புறம் இயேசுவும் என்ன பண்றாரு? அவங்க கிட்ட வந்து பேசுறார். இப்போ இதுல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இப்போ இந்த மரியாள் இயேசுவை பின்பற்றி வந்த காலகட்டத்தில், இயேசுவுக்கு ஒரு சீடராக அவருக்கு பின் சென்ற காலகட்டத்தில், இயேசு போதித்த போதனைகளை அவர்கள் கேட்ட காலகட்டத்தில் இயேசு அநேக காரியங்களை சொல்லியிருந்தார். அதுல ஒரு முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். இப்போ சில வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இதுல எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் மரிக்க போவதையும் தான் உயிரோடு எழுந்திருக்க போவதையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா அவருடைய வாயாலேயே சொல்லியிருக்கிறார். இப்போ அவரை பத்தி சொன்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனா அவரே சொன்ன விஷயங்கள் முக்கியமானது. இப்போ மார்க் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்திலும் இயேசு தன்னுடைய மரணத்தை பற்றியும் தன்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் என்ன பண்ணியிருக்கிறார்? சொல்லி வைத்திருக்கிறார். மார்க் 8:31 வாசிக்கலாம்.
அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவனென்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்கத் தொடங்கினார். இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையிலே இது மிக மிக முக்கியமான போதனை. 3 முறை இந்த போதனைகளை தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கற்றுக் கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த போதனை எப்படிப்பட்ட போதனைனா, ஒரு தீர்க்க தரிசனமான, அதாவது எதிர்காலத்தில் நடக்க போகக்கூடிய ஒரு காரியத்தை அவர் என்ன பண்றாரு? முன்கூட்டியே சொல்றார். அதுவும் சும்மா எல்லாம் சொல்லல, ரொம்ப துல்லியமா சொல்றார். ரொம்ப துல்லியமா. யாரால இவருக்கு மரணம் வரும்? பாருங்க, யார் யார் பேரெல்லாம் போட்டிருக்குது? மூப்பர், பிரதான ஆசாரியர், வேத பாரகர். சோ இந்த 3 குரூப் தான் இவருக்கு என்ன பண்ண போறாங்க? மரணத்தை கொண்டு வர போகிறார்கள். அப்புறம் சொல்றாரு, பல பாடுகள் பட்டு. அப்போ அவர்களுக்கு என்ன நடக்க போகுது? பலவிதமான பாடுகள் அவருக்கு உண்டாக போகிறது. அப்புறம் அவர் ஆகாதவர் என்று என்ன பண்ணப்படுவார்? தள்ளப்படுவார். அப்புறம் கொல்லப்படுவார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் உங்களுக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன், இயேசு மரிச்சிட்டாருன்னு அதுதான் சொல்லி அதுதான் மைண்ட்ல ஏற்றி வச்சிருக்கிறோம். இயேசு மரிக்கவில்லை. இயேசு என்ன செய்யப்பட்டார்? கொலை செய்யப்பட்டார். அதை நம்ம ஆணித்தரமாக எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். இயேசு கொலை செய்யப்பட்டார். ஏன் அதை நான் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, கடவுளால் மரிக்க முடியாது. கடவுள்ல சாக முடியுமா? கடவுளால் என்ன பண்ண முடியாது? சாக முடியாது. ஆனா இந்த இடத்துல அவர் மனிதனாக அவர் என்ன பண்ணப்படுறாரு? கொலை செய்யப்படுகிறார். அப்போ அவர் கொல்லப்பட்டுட்டார். ஓகேவா? கொல்லப்பட்டாரு. அவர் அதை சொல்றாரு, நான் கொல்லப்படுவேன் என்று சொல்றாரு. அதோடு சேர என்ன சொல்றாரா? 3 நாளைக்கு பின்பு என்ன பண்ணுவேன்? உயிர்த்தெழ வேண்டியதென்று. உயிர்த்தெழ வேண்டியது. அதாவது இன்னைக்கு காலையில நம்ம எல்லாரும் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு என்ன பண்றோம்? கிளம்பி வந்திருக்கிறோம். இப்போ உங்களை ஒருத்தர் எழுப்பி விட்டார் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? என்ன ஒருத்தவங்க தூக்கத்திலிருந்து எழுப்பி விட்டாங்கன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? யாருமே இல்லையா? சரி, ஒரு சிலர் இருக்கிறீங்க. நானே தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிட்டேன்னு சொல்றவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க? யாருமே இல்லையா? சரி, நீங்களே தூங்கி நீங்களே என்ன பண்ணிட்டீங்க? ஒரு கரெக்டான ஒரு நேரம் வந்தோம், நீங்களே எழுந்துச்சிட்டீங்க. நீங்க எந்திரிச்சு நீங்களே ரெடி ஆகி கிளம்பி வந்துட்டீங்க. ஒரு சிலரை என்ன பண்றாங்க? வந்து தட்டி எழுப்புறாங்க. இப்போ இயேசுவை பற்றி சொல்லும்போது இங்க மார்க்ல 8, 9, 10 வசனங்கள்ல அவர் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அது கிரேக்க வார்த்தையிலும் சரி, ஆங்கில மொழிபெயர்ப்பிலும் சரி, அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் எப்படி வருதுன்னா, ரைஸ் அகைன். அதாவது RISC, ரைஸ் அகைன். ஓகேங்களா? ஆங்கிலத்தில் 2 வார்த்தை இருக்குது. RISC, ரைஸ் அப்படின்னு இருக்குது. RAISC, ரேஸ் அப்படின்னு இருக்குது. ரைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரே எந்திரிக்கிறது. ரேஸ் அப்படின்னா இன்னொருத்தர் என்ன பண்றது? எழுப்பி விடுறது. இப்போ இயேசுவை இன்னொருத்தர் உயிர்த்தெழும்ப செய்தாரா, இல்ல இயேசுவே உயிரோடு எழுந்தாரா? சொல்லுங்க. இயேசுவே உயிரோடு எழுந்தார். விளங்குதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிறிஸ்தவத்தினுடைய போதனையில, உபதேசத்திலே. ஏன்னா இயேசு கடவுளாக இருந்தார். இயேசு உயிரோடு வாழும்போது அநேகரை உயிரோடு என்ன பண்ணி இருக்கிறார்? எழுப்பி இருக்கிறார். அதுக்கு பேர் என்னன்னா raised. Jesus raised Lazarus from the dead. Jesus raised a little girl. இயேசு ஒரு சிறு பெண்ணை என்ன பண்ணினார்? உயிரோடு எழுப்பினார். Jesus raised a young man. ஒரு வாலிபனை இயேசு என்ன பண்ணினார்? உயிரோடு எழுப்பினார். ஆனால் இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இப்ப யாரால அதை செய்ய முடியும்? அதுதான் இயேசு பேசும்போது சொல்வாரு, இந்த ஜீவனை கொடுக்கவும் அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு
நமக்கு மருத்துவ வசதிகள் என்ன பண்ணுகிறது, நம்மள உயிரை என்ன பண்ணுது, காக்குது, உயிரை காக்குது. ஆனா இறந்து போனவங்களுக்கு எந்த மருத்துவராலும் எதை கொடுக்க முடியாது, உயிரை கொடுக்க முடியாது. உயிரை காக்க முடியும், ஆனா உயிரை கொடுக்க முடியாது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ் வந்தது. பல நாட்கள் கோமா ஸ்டேஜில் இருந்த ஒரு வாலிபன், அவன் வென்டிலேட்டர்ல இருந்தானா. அப்புறம் அந்த குடும்பத்தார் அவன் படுற கஷ்டம் தாங்க முடியாம சுப்ரீம் கோர்ட்ல போய் இவருக்கு என்ன பண்ணணும், இவருக்கு கருணை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல இது பண்ணி ஆர்டர் வாங்கி அவருடைய வென்டிலேட்டர்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அவர் என்ன ஆயிட்டாரு, இறந்து போயிட்டார். அப்போ மருத்துவம் எவ்வளோ பெருசா அது உயர்ந்து வளர்ந்து வந்தாலும் எந்த ஒரு மனிதனுக்கும் எதை கொடுக்க முடியாது, உயிரை கொடுக்க முடியாது. அதே மாதிரி இறந்து போன எந்த ஒரு மனிதனும் தானாகவே என்ன பண்ண முடியாது, உயிர் தெழுந்து வர முடியாது, இயலாது. ஆனா இயேசு அவர் ஏற்கனவே சொன்னார். என்ன சொன்னாரு, நான் மரிப்பேன், மறுபடியும் என்ன பண்ணுவேன், உயிரோடு எழுந்திருப்பேன். அப்படின்னா என்ன யாரும் எழுப்ப போறதில்ல, நானே என்ன பண்ண போறேன், உயிரோடு எந்திரிக்க போறேன்னு அவர் சொன்னாரு. சொன்னபடி அவர் செய்தார். சரி, மார்க் 8ஆம் அதிகாரம் 31, 32 வாசிப்போம். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படுவார், மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார். இந்த இடத்துல ஆங்கிலத்தில் எப்படி வரும்னா, he will rise, அவரே என்ன பண்ணுவாரு, உயிரோடு எந்திரிப்பார். அப்புறம் பாருங்க, அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. பாருங்க, சீஷர்களுக்கு இந்த போதனை அவர் கற்றுக் கொடுக்கிறார், ஆனால் அவர்களை அதை என்ன பண்ணவில்லையா, அறிந்து கொள்ளவில்லை. அப்புறம் அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை அந்த சீஷர்கள் என்ன பண்ணவில்லையா, அறிந்து கொள்ளவில்லை. அதுல ஒரு ஆள் தான் யாரு, மகதலேனா மரியாள். இயேசு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் கொலை செய்யப்படுவேன், மூன்றாம் நாள் என்ன பண்ணுவேன், உயிரோடு எந்திரிப்பேன் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதை மகதலேனா மரியாளும் அறிந்து கொள்ளவில்லை. மற்ற எந்த சீஷர்களும் என்ன பண்ணவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. இப்போ அவங்க எல்லாம் கல்லறையில பார்க்கும்போது அவங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வரல, இயேசு சொன்ன போதனை அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல. அவங்க எல்லாம் என்னதான் நினைக்கிறாங்க, ஐயோ யாரோ பாடி என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இயேசு சொன்ன போதனை அவர்கள் மனதிலே என்ன பண்ணவில்லை, வரவில்லை. ஏனென்றால் அவர் கற்றுக் கொடுத்த போதனை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இப்போ அவங்க எமோஷனலா ஓவர்வெல்ம்டா இருக்கிறாங்க. அதனால எந்த போதனை அவங்க மனதுக்கு என்ன பண்ணவில்லை, தோணவில்லை. இன்னைக்கும் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்து நிறைய போதனைகளை வேதத்துல சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நிறைய கிறிஸ்தவங்கள் அந்த போதனைகளை இன்னும் என்ன பண்ணாம இருக்கிறாங்க, அறியாமல் இருக்கிறார்கள். அந்த போதனைகளை அறிந்திருப்பார்களானால் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய யோசனைகள் அவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும், வேறு விதமாக இருக்கும். இப்போ மகதலேனா மரியாள் இயேசு சொன்ன போதனை அறிந்திருப்பார்களானா அவங்க அந்த கல்லறை பக்கமே என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த தூப வர்க்கங்கள் வெள்ளை போலங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, போயிருக்க மாட்டாங்க. மற்ற சீஷர்கள் மற்ற பெண்கள் கூட அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, போயிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அதை அறியாததுனால அவங்க என்ன பண்றாங்க, வழக்கம் போல அவங்க என்ன பண்றாங்க, ஒரு இறந்தவருக்கு என்னென்னலாம் சடங்காச்சாரங்களை செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்க, அவங்க போறாங்க. அப்புறம் பாருங்க, இன்னொரு மார்க் 10ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்கள். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர் இடத்திலும் வேத பாரகர் இடத்திலும் ஒப்புக்கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இந்த இடத்திலையும் he will rise again, he will rise அப்படின்னு சொல்றார். அப்போ மூன்றாம் நாள் அவர் என்ன பண்ணுவாராம், உயிரோடே என்ன பண்ணுவார்,
எழுந்திருப்பார் என்று மறுபடியும் மறுபடியும் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணிட்டே இருக்கிறார்? கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர்களால் அதை என்ன பண்ணவில்லை? அறிந்து கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியல. அவருடைய போதனையே என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம், 34 வரைக்கும் அதே சம்பவம் தான். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று லூக்கா 18:31 இருந்து. பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படியெனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். இந்த இடத்துலயும் ரைஸ் அகெயின் அப்படின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளில் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு நாம் இதெல்லாம் படிக்கிறோம். இது நம்ம உணராம இருக்க கூடாது. இதனுடைய பொருளை நாம அறியாம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இவைகளை நாம் அறிந்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த உலகத்துல இயேசுவை மற்ற மனிதர்களோடு கூட அநேகர் கம்பேர் பண்றாங்க. புத்தன், இயேசு, காந்தி அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்றாங்க. இயேசு ஒரு மகான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எந்த மகானாலும் தான் மரித்த பிறகு தானே என்ன பண்ண முடியாது? உயிரோடு எழுந்திருக்க முடியாது. ஆனால் இயேசு மனிதனாக இந்த பூமியில வந்தார், பிறந்தார், வாழ்ந்தார், மறைந்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் அவரே என்ன பண்ணிட்டார்? உயிரோட எழுந்து விட்டார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் கூட இருக்குது, ஆனா நமக்கு நேரம் இல்லை. சரி, இப்படி இந்த பெண்களுக்கு இன்னொரு இடத்துல ஒரு சம்பவம், அதே சம்பவத்தை இன்னொரு இடத்துல லூக்கா வித்தியாசமா எழுதியிருக்கிறார். நம்ம ஏற்கனவே படிச்சது யோவான்ல இருந்து படிச்சோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 5-9 வரைக்கும் வாசிக்கலாம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, அந்த 2 பேர் அப்படின்னு சொல்லும் போது தூதர்கள் அவர்கள் என்ன பண்றாங்களா? அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்து இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். பாருங்க, யார் அவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறா? இந்த வசனங்களை ஆண்டவர் இயேசு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா? தேவதூதருக்கு கற்றுக் கொடுத்தாரா? சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். 3 வருஷம் இவங்க கூட உட்கார்ந்து இதை சொல்லி கிளிப்பிள்ளைக்கு சொல்ல மாதிரி சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆனா இவங்க அதை என்ன பண்ணல? நினைவில் கொள்ளவில்லை. யாரோ ஒருவர் வந்து அவங்களுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குது? நினைவுபடுத்த வேண்டியிருக்குது. இதை கலிலேயாவில் இருக்கும்போது இதை உங்களுக்கு சொன்னாரே, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். அப்புறம் பாருங்க, அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இப்பதான் என் கண்ணே திறக்குது. யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க வேண்டி இருக்குது? இயேசு இதை சொன்னாரு, இயேசு இதை கற்றுக் கொடுத்தாரு, இயேசு இதை போதித்தாருன்னு சொல்லும் போதுதான் மற்றவங்க கண்ணு என்ன ஆகுது? திறக்குது. ஆனா இயேசு ஏற்கனவே அவங்களுக்கு சொன்னது அவங்க என்ன ஆயிட்டாங்க? மறந்து போயிட்டாங்க. இப்படிதான் நம்மளும் அநேகர் இப்படிதான் இருக்கிறோம். கையில பைபிள் இருக்குது, பைபிளை படிச்சிருக்கிறோம், இயேசு சொன்னதை படிச்சிருக்கிறோம், ஆனா மைண்ட்ல அது என்ன வரல, நிக்கல. மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்ண வேண்டி இருக்குது? ஞாபகப்படுத்தி நினைவுபடுத்தி சொல்ல வேண்டியதா இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? அறிந்தவர்களாய், உணர்ந்தவர்களாய், அதை உங்கள் வாழ்க்கையில அபியாசிக்கிறவர்களாய் நாம் என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். இப்போ இதுல இன்னொரு ஒரு ஹைலைட் ஒன்று இருக்குது பாருங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 62-63 வசனம். மத்தேயு 27, 62, 63.
ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து ஆண்டவனே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆக்சுவலா யார் ஞாபகம் வச்சிருக்கணும் சொல்லுங்க? சீஷர்கள் தான் ஞாபகம் வச்சிருக்கணும். ஆனா யார் ஞாபகம் வச்சிருக்கிறா? யார் இவரை பிடிச்சி இவரை குற்றம் சாட்டி இவரை கொலை செஞ்சாங்களோ அந்த ஆட்கள் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. நிறைய நேரங்கள்ல இந்த உலகத்தார் இயேசுவை சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் இயேசு கிறிஸ்துவுடைய போதனை சரியா புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு வந்து கொண்டு கைகளிலே பைபிளை நெஞ்சிலே வைத்துக்கொண்டு இயேசு இயேசுன்னு சொல்லுகிறவர்கள், ஜபிக்கிறவர்கள், உபவாசிக்கிறவர்கள் இன்னும் இயேசுவை சரியாக என்ன பண்ணவில்லை? புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய போதனைகளும் இன்னும் என்ன பண்ணவில்லை? சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனா இந்த குரூப் யாரு? பிரதான ஆசாரியர், வேதப்பாரகர், பரிசேயர். இவங்க மனித போதனைகளை போதிக்கிறவர்கள், மனித பாரம்பரியம் கற்றுக் கொடுக்கிறவர்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? ரொம்ப தெளிவா ஞாபகத்துல வச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த மனுஷன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அவன் செத்துருவான், உயிரோடு அவன் சாவான், 3வது நாள் பின்னாடி அவன் என்ன பண்ணுவான்? எந்திரிப்பான். அதுல கூட என்ன வார்த்தை திறமா போட்டுருக்குது? ரைஸ் அகெயின். வேற யாரோ அவனை எழுப்புவாங்கன்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நானே எந்திரிச்சிருவேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு யார் சொல்றா? ஆப்போசிட் குரூப் சொல்லுது. அவங்க அந்த குரூப்ல இருக்கிறவன் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறான். ஆனா முக்கியமா ஞாபகம் வைக்க வேண்டியவங்க, உணர வேண்டியவங்க, அறிய வேண்டியவங்க அதை மனதில் என்ன பண்ணாம வச்சிருக்கிறாங்க? மனதில் அதை வைக்காமல் இருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்டவர்களா என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இயேசு என்ன சொன்னார் தெளிவா மனசுல அதை புரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போதான் இந்த உலகத்துல நம்ம முன்னாடி வைக்கப்படக்கூடிய எந்த கேள்விகளுக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும்? பதில் கொடுக்க முடியும். இன்றைக்கு நாம் ஒன்றை புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இயேசு ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? அவர் மரிப்பார், பாடுபடுவார், அவர் அடிக்கப்படுவார், பரியாசம் பண்ணப்படுவார், அவர் கொலை செய்யப்படுவார், அவர் அடக்கம் பண்ணப்படுவார். ஆனா 3ஆம் நாள் என்ன பண்ணுவார்? அவரே உயிரோடு எழுந்து விடுவார் என்று அவர் சொன்னார். சொன்னபடி அவர் என்ன பண்ணார்? உயிரோடு எழுந்து விட்டார். ஹல்லேலூயா. அதனால ரொம்ப ஆணித்தனமாக, ரொம்ப தைரியமாக, ரொம்ப தெளிவாக நாம் விசுவாசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர்தான் கடவுள், அவர்தான் தெய்வம். அதை மற்றவர்களுக்கு தைரியமா என்ன பண்ண முடியும்? சாட்சியும் சொல்ல முடியும். அதை குறித்து நாம் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாய் சொல்லலாம், இயேசு மரித்தார், மறுபடியும் அவரே என்ன பண்ணிட்டார்? 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, யோவான் 20வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா? இப்ப பாருங்க, மரியாள் அவங்களுடைய துக்க நிலையில அவங்களுக்கு இயேசு யாருன்றதே என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. திடீர்னு தோட்டக்காரன் நினைக்கிறாங்க, திடீர்னு என்ன நினைக்கிறாங்க? போதகர் நினைக்கிறாங்க. ஆனா இயேசு யாரு? அவர் தெய்வம், அவர் கடவுள். சரிங்களா? அப்போ இங்க என்ன சொல்றாரு இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு என்ன பண்ணவில்லையா? ஏறி போகவில்லை. இதை வச்சுதான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, லேடிஸ் யாரை தொடக்கூடாது? இயேசுவை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறாரு, மகிமை சரீரத்தில் இருக்கிறாரு. லேடிஸ் தொட்டா என்ன ஆயிடும்? சொல்லுங்க, தீட்டாயிடும்னு வச்சு இதை வச்சு நிறைய லேடிஸை என்ன பண்ணியிருக்கிறாங்க? நிறைய ஊழியர்கள் மட்டம் தட்டி இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு, மகிமையில் இருக்கிறாரு, அவர் இன்னும் பிதாவிற்கிட்ட போல. அதனால என்ன சொல்லிட்டாரு? மரியாளை பார்த்து, மகதலேனா மரியாளை பார்த்து என்ன சொல்லிட்டாரு? என்னை தொடாதேன்னு சொல்லிட்டாரு. இது ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். எபிரேய மொழியில், கிரேக்க மொழியில தொடாதே அப்படின்லாம் இல்லை.
கிரேக்க மொழியில என்ன வார்த்தை போட்டிருக்குன்னா, do not hold on to me, அதாவது என்னை பற்றி கொண்டே இருக்காதே. இப்போ ஒரு 3 மாசம் நான் வெளியூருக்கு போயிடுறேன். வெளியூர் போயிட்டு வந்தேன்னா சகோதரர்லாம் என்ன பண்ணுவாங்க? என்னை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க? ஓடி வந்து கட்டி பிடிப்பாங்க. உண்மையாவே அன்பா இருக்கிற சகோதரர்கள் பாஸ்டர் அப்படின்னு வந்து கட்டி பிடிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த அம்மா என்ன பண்றாங்க? இயேசுவை பார்த்த உடனே அழுது கொண்டிருந்தவங்களுக்கு இப்ப என்ன வந்துருச்சு? மகிழ்ச்சி வந்துருச்சு. உடனே ஓடி போய் அவர் என்ன பண்றாங்க? கட்டி அணைக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் போக வேண்டிய வேலை இருக்குது, நீ என்னை அப்படியே பிடிச்சிட்டு இருக்காத, என்னை என்ன பண்ணு, கட்டி பிடிச்சறத விட்டுட்டு போய் நான் என்ன செய்ய போறேன்றத போய் மற்ற சீஷர்களுக்கு போய் என்ன பண்ணு சொல்லு அப்படின்னு சொல்றான். அதனால இங்க என்ன வார்த்தை வரல? தொடாதே என்ற வார்த்தை உண்மையான டிரான்ஸ்லேஷன்ல கிடையாது. அது தமிழ்ல நமக்கு முந்தைய காலத்துல மொழிபெயர்க்கும் போது தவறா மொழிபெயர்த்துட்டாங்க, தொடாதேன்னு சொல்லிட்டு. அதுல என்ன அர்த்தம்னா, நீ என்னை பற்றி கொண்டே இருக்காதே, நீ செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கிறது, நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை ஒன்று இருக்கிறது. ஆகவே நீ துரிதமாய் போய் என்ன பண்ணு, இந்த செய்தியை மற்றவர்களுக்கு சொல். இன்னைக்கு நமக்கு நிறைய போதகர்கள் என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்குறாங்க? மார்த்தாள் மரியாள் என்று 2 சகோதரிகள் இருந்தார்கள். மார்த்தாளோ பல வேலைகளில் என்ன பண்ணியிருந்தால், அலுவல் காரியங்களில் சிக்கி கொண்டிருந்தால், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன பண்ணால்? தெரிந்து கொண்டாள். ஆகவே நாம் எப்பொழுதும் யாருடைய பாதத்தை பற்றி கொண்டிருக்கணும்? இயேசுவின் பாதத்தை பற்றி கொண்டிருக்கணும். அதனால சகோதரிகளே, நீங்க எப்பவுமே எங்க இருங்க? இயேசுடைய பாதத்திலேயே உட்கார்ந்துருங்க. அவர் பாதத்தையே பிடிச்சுக்கோங்க. நீங்க வெளியெல்லாம் போய் யார்கிட்டையும் போய் யாரை பத்தி சொல்லிடாதீங்க. இயேசுவை பத்தியோ, இயேசு உயிர்த்தெழுந்ததை பத்தியோ யார்கிட்டையும் போய் என்ன பண்ணாதீங்க, சொல்லிடாதீங்க. யாரை பிடிச்சிட்டே உட்கார்ந்துருங்க? இயேசுடைய பாதத்தை பிடிச்சிட்டே உட்கார்ந்துருங்க. ஆக்சுவலா மரியாள் மார்த்தாளுடைய கதையே வேற. இப்போ மார்த்தாள் இயேசுவுக்கும் இயேசுவோடு வந்த சீஷர்களுக்கும் சமைச்சிட்டு இருக்கிறாங்க. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? சொல்லுங்க. நல்ல விஷயம். இப்போ மரியாள் வந்து இயேசுடைய பாதத்துல இருந்து உட்கார்ந்து என்ன பண்றாங்க? இயேசுடைய போதனை கேட்கிறாங்க. ஏன் அவங்க அதை ரொம்ப முக்கியமா எடுக்கிறாங்க? ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா, இவங்க இயேசு கிட்ட இருந்து கேட்கறத இவங்க யாருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? மார்த்தாளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 11ஆம் அதிகாரத்துல இதே மார்த்தாள் பத்தி எப்படி தெரியுமா சொல்லியிருக்குது? இயேசுவுக்கு மிக பிரியமான சகோதரியாகிய மார்த்தாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யோவான் 11ல. ஆனா நம்ம என்ன சொல்லிட்டோம்? மார்த்தாள் வந்து நிறைய வேலையில இருந்தாங்க, அதனால அவங்க யாரு? இயேசுவுக்கு பிரியமானவங்க கிடையாதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். ஆனா அப்படி கிடையாது. அவங்க இயேசுவுக்கு பிரியமானவங்கன்னா யோவான் 11ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்றார். சரி, அப்போ இந்த மரியாள் உட்கார்ந்து அதை கேட்கறாங்க. ஏன் அந்த காலத்துல அப்படி ஒட்ட சூழ்நிலை அப்படின்னா, இயேசு வாழ்ந்த காலத்துல அவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே கப்புன்னு என்ன பண்ணிக்கணும்? பிடிச்சுக்கணும். ஏன்னா அந்த காலத்துல அவர் சொன்னதெல்லாம் யாரும் உட்கார்ந்து என்ன பண்ணல? நோட்ஸ் எடுத்து யாருக்கும் கொடுக்கல. அவர் சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தி இயேசு கிறிஸ்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறமா 40 வருஷம் கழிச்சு தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் என்ன பண்றாங்க? அவருடைய போதனைகளை எழுதுறாங்க. அது வரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் யாரும் என்ன பண்ணல? நோட்ஸ் எடுக்கல. நோட்ஸ் எடுத்து யாருக்கும் கொடுக்கல. அப்பெல்லாம் என்ன விஷயம்னா, அவர் சொல்றத அப்படி என்ன பண்ணிக்கணும்? மிஸ் பண்ணிடாம உள் வாங்கிக்கணும். அதனால தான் மரியாள் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து என்ன பண்ணாங்க? ஜபம்லாம் பண்ணல. என்ன பண்ணாங்க? அவருடைய போதனைகளை அப்படியே உள்வாங்கினார்கள். உள்வாங்கினதை யாருக்கு சொன்னார்கள்? மார்த்தாளுக்கு சொன்னார்கள். அதனால தான் அவங்க இயேசுவுக்கு பிரியமான சகோதரிகளாய் இருந்தார்கள். இப்போ இங்க மறுபடியும் இந்த மகதலேனா மரியாள் கிட்ட வருவோம். இந்த மரியாள் இயேசு கிறிஸ்து போதித்த போதனைகளை எவ்வளவு உள்வாங்கலாம் நமக்கு அது தெரியல. ஆனா இந்த இடத்துல அவங்களால என்ன பண்ண முடியல? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அவங்களால என்ன பண்ண முடியல? நம்ப முடியல. அப்போ இந்த மரியாளை பார்த்து இயேசு சொல்றாரு, நீ என்னை பற்றி கொண்டே இருக்காதே,
நீ என்ன பண்ண வேண்டும், நான் என் பிதாவிடத்திற்கும் உன் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்துக்கும் உன் தேவனிடத்திற்கும் நான் போறேன், இந்த செய்தியை போய் உன் சகோதரத்துல போய் என்ன பண்ணு சொல்லு அப்படின்றார். இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? இயேசுவை பாதத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டே உட்கார்ந்துருக்குதா? இயேசு கிடைச்சிட்டாரு, பிடிச்சிக்கிறேன், அவ்வளவுதான், விட மாட்டேன், அப்படியா? இல்ல, இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை உள்வாங்கி அந்த போதனைகளை மற்றவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். அதற்காக தான் இயேசு நம்ம என்ன பண்ணியிருக்கிறார், தெரிந்து கொண்டு நம்மை கூப்பிடுறார். எப்படி அங்க மரியாளேன்னு கூப்பிட்டாரோ அது போல இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இயேசு என்ன பண்ணுகிறார், கூப்பிடுகிறார். எதற்கு கூப்பிடுகிறார்னா, என்னுடைய போதனைகளை நீ அறிந்திருக்கிறாய், என்னுடைய போதனைகளை உணர்ந்திருக்கிறாய், என்னுடைய போதனைகளை நீ கேட்டிருக்கிறாய், நான் இப்பொழுது உனக்கு சொல்லிக் கொடுப்பதை நீ யாருக்கிட்ட போய் சொல்லு, மற்றவரிடத்துல போய் சொல்லு. இப்போ இதுல பாருங்க 27வது வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இல்ல யோவான் 20:17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரரிடத்திற்கு போய், என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். சோ கர்த்தரை கண்டதையும் அவளிடத்தில் அவர் சொன்னதையும் மற்றவர்களுக்கு என்ன பண்ணினாள், அறிவித்தாள். இப்போ நம்ம எதை ரொம்ப முக்கியமா பிடிச்சுக்கிறோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்துல எதை ரொம்ப முக்கியமா பிடிச்சுக்கிறோம்னா, புனித வெள்ளியானா 7 வார்த்தை என்ன பண்ணணும், பேசணும். ஏன்னா சிலுவையில இயேசு 7 வார்த்தை என்ன பண்ணிட்டாரு, பேசிட்டார். இப்போ இயேசு பேசின வார்த்தையில சில விஷயங்கள் கரெக்டா சொல்லியிருக்கிறாரு, சில விஷயங்கள் என்னன்னா அவருடைய மனித தன்மையில சொல்றாரு. என்ன சொல்றாரு, அதோ எங்க அம்மா இருக்கிறாங்க, நீ எங்க அம்மாவை என்ன பண்ணு பார்த்துக்கொண்டார். அதுல எந்த ஒரு உள்கருத்தோ உள்ளான சத்தியமோ எதுவுமே கிடையாது. அவருக்கு சிலுவையில தொங்கும் போது தாகம் எடுக்குது, என்ன சொல்றாரு, தாகமாயிருக்கிறார். அதுல எந்த ஒரு உள்கருத்தோ எந்த உள் சத்தியமோ கிடையாது. அவர் ஒரு மனுஷகத்துல வேதனையில அவர் என்ன பண்றாரு, தாகமாயிருக்கிறேன்னு சொல்றார். ஆனா இயேசு உயிரோடு இருக்கும் போது நிறைய போதனையில போதிச்சிருக்கிறார். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்களை சீஷர்களுக்கு சொல்லி இருக்கிறார். இப்போ இதையும் அதையும் என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. எதை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க, எத்தனை வார்த்தை, 7 வார்த்தை. ஒவ்வொரு வருஷமும் இந்த புனித வெள்ளியானா ஒவ்வொரு சபையிலும் என்ன பண்ணுவாங்க, இந்த 7 வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு அரைச்ச மாவையே போட்டு அரைன்னு என்ன பண்ண வேண்டியது, அரைக்க வேண்டியது. ஆள் மட்டும் வேற ஆள். ஒவ்வொரு வருஷத்தையும் புதுசு புதுசா 7 முகம் வரும். ஆனா மாவு மட்டும் எந்த மாவு, அதே மாவு. இப்போ இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னார், ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். அதை நம்ம செய்யறோமான்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவரை ஜனங்கள் சீஷர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, கடவுள் என்பதை உணர்ந்தவர்களாய் அவர் என்ன பண்ணுகிறார்கள், தொழுது கொள்ளுகிறார்கள். இந்த சம்பவம் நடக்குது. எங்க நடக்குதுன்னா, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இந்த இடத்துல அவரை பணிந்து கொண்டார்கள் என்ற வார்த்தை ஆங்கிலத்துல they worshipped him அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இந்த இடத்துல யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை என்னன்னா, எந்த மனிதனுடைய பாதத்தையும் என்ன கூடாது, தழுவ கூடாது. யாரை மட்டும்தான் ஆராதிக்கணும், யாரை மட்டும்தான் பணிந்து கொள்ளணும், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை மட்டுமே என்ன பண்ண வேண்டும், பணிந்து கொண்டு அவரை ஆராதிக்க வேண்டும். அப்போ அந்த வார்த்தையை எங்க செய்றாங்க, இயேசு அவங்கள பார்த்து வாழ்கன்னு சொன்ன உடனே ஓடி போய் அவர் காலை தழுவி அவரை என்ன பண்றாங்களாம், பணிந்து கொள்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க அவரை கடவுள் என்று என்ன பண்ணி விட்டார்கள், புரிந்து விட்டார்கள், அறிந்து விட்டார்கள். விளங்குதான் நான் சொல்றது.
இன்னும் ஒரு சில வசனங்கள் இருக்குது. அந்த அவரை கடவுள்னு அவங்க அறிந்து கொண்டதுனால, புரிந்து கொண்டதுனால, அவருக்காக உயிரை கொடுப்பதற்கு கூட அவங்க என்ன பண்ணாங்க? துணிந்தார்கள். இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் யோவானை தவிர மீதி எல்லாரும் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். உண்மைக்காக, சத்தியத்திற்காக அவர்கள் மரித்தார்கள். இயேசுவே தெய்வம் என்று அறிவித்தபடினாலே அவர்கள் மரித்தார்கள். அநேக உபத்திரவங்களை சந்தித்தார்கள். எதற்குனா இயேசுதான் மெய்யான கடவுள் என்று அறிவித்தபடினாலே. இன்னைக்கு நாம இயேசுதான் மெய்யான கடவுள் என்பதை அறிந்திருக்கிறோமா? அதை அறிந்து நாம் அதன்படி செயல்படுகிறதற்காக நாம் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறோம்? நம்ம படுற கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சின்ன சின்ன கஷ்டம், அதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமா நம்ம நினைக்கிறோம். ஆனா இயேசு அவரை பத்தி சொல்லி அதனால உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்குதான்னு கேட்டா நிறைய பேருக்கு அப்படி கஷ்டங்கள் வந்ததே கிடையாது. ஆனா அந்த காலத்தில் இருந்த அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் இயேசுவை கடவுள் என்று புரிந்து கொண்டபடினாலே அவரை ஆராதித்து அவரை பற்றி மற்றவர்களுக்கு என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. சரி, இயேசு கடைசியா சொன்ன காரியங்கள் என்னன்னு பார்த்துருவோம். மத்தேயு 28:18-20 நம்ம இதை பத்தி நிறைய பார்த்திருக்கிறோம். சுருக்கமா இதை மட்டும் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 28:18-20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். அப்போ நாம எல்லாரும் என்ன பண்ணணும்? புறப்பட்டு போகணும். வேற ஊருக்கெல்லாம் நீங்க புறப்பட்டு போனா, நீங்க உங்க வீட்டுல ரட்சிக்கப்படாத நபர்கிட்ட என்ன பண்ணுங்க? புறப்பட்டு போவாங்க. அவர் 10 அடி தூரத்துல தான் இருப்பார், இல்ல ஒரு 2 அடி பக்கத்துல தான் இருப்பார். அவருக்கு என்ன பண்ணுங்க? புறப்பட்டு போங்க. போய் என்ன பண்ணுங்க? சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அவரை இயேசுவுக்கு என்னவா மாத்தணும்? சீஷரா மாத்தணும். அப்புறம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். யாரெல்லாம் சீஷர் ஆவறாங்களோ அவங்க எல்லாம் என்ன எடுக்கணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்புறம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்கள்? உபதேசம் பண்ணுங்கள். அப்போ இயேசுவுக்கு யாரெல்லாம் சீஷர்களாய் மாறுகிறார்களோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட உபதேசங்களை என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும். இதுதான் இயேசு அவரு பரத்துல ஏறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு போனார்? சொல்லிட்டு போனார். அடுத்தது வேற என்ன சொன்னாரு? லூக்கா 24:47 வாசிப்போம். லூக்கா 24:47-48. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என்ன பிரசங்கிக்கணுமா? மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பை பிரசங்கிக்க வேண்டும். இன்றைக்கு திருச்சபையில் என்ன பிரசங்கிக்கப்படுகிறது? நீ என்ன வேணா பாவம் செய், கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? மன்னிச்சிருவார். எப்படி மன்னிப்பை பத்தி பிரசங்கம் பண்ண சொன்னா எப்படி பிரசங்கம் பண்றாங்க? நீ எவனா பாவம் செஞ்சாலும் கர்த்தர் உன்னை என்ன பண்ணிடுவார்? மன்னிச்சிருவார். ஏன்னா பாவம் செய்த தாவீதை பார்த்து தான் கடவுள் சொன்னாராம், நீ என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாராம். அதனால பாவம் செய்கிற எல்லாரும் யாருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களாம்? கடவுளுடைய இருதயத்துக்கு. இப்படிதான் இன்னைக்கு போதனைகள் சபைகளில போதிக்கப்படுகிறது. ஆனா இயேசு சீஷர்களுக்கு என்ன சொல்றாரு? மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெளிப்படுத்தின விசேஷத்துல 2-3 அதிகாரத்துல 7 சபைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 7 சபைகளுக்கும் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனம் திரும்புதல். ஏன்னா இயேசு சீக்கிரமா என்ன பண்ண போறார்? வரப்போகிறார். இயேசு வருவதற்குள் திருச்சபையில் இருக்கக்கூடிய சபையார் என்ன பண்ண வேண்டும்? எந்தெந்த விஷயங்கள்ல மனம் திரும்ப வேண்டுமோ அந்தந்த விஷயங்கள் என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அவர்களுடைய பாவங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணப்பட வேண்டும்? மன்னிக்கப்பட வேண்டும். அப்படின்னா அவருடைய வருகையிலே நமக்கு என்ன கிடையாது? நியாய தீர்ப்பு கிடையாது. அப்போ இயேசு என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? மனம் திரும்புதலை பத்தி, பாவ மன்னிப்பத்தை பத்தி பிரசங்கிக்க சொல்லியிருக்கிறார். யோவான் 21வது அதிகாரத்துக்கு வருவோம். யோவான் 21:14 இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம்.
அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இப்ப சீமோன் பேதுரு பார்த்து கேட்கிறார், நீ என் மேல் அன்பாய் இருக்கிறாயா? இப்ப நம்மளையும் பார்த்து இயேசு கேட்கிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறீர்களா? உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் சொல்லுங்க. ஆமா ஆண்டவரே, நான் உன் மேல எப்படி இருக்கிறேன்? அன்பா இருக்கிறேன். சரி, அப்போ இயேசு சீமோன் பார்த்து என்ன சொல்றாரு? என்றான். ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். யாரை மேய்க்க சொல்லியிருக்கிறாரு? ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, மறுபடியும் இதே கேள்வி கேட்கிறார். மறுபடியும் பேதுரு பதில் சொல்றாரு. மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மூன்றாவது முறையும் இதே கேள்வியை கேட்கிறாரு. பேதுரு பதில் சொல்றாரு. இயேசு சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்றார். அப்போ இங்கே பேதுருவுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு என்ன? இயேசு மேல இவர் அன்பு வச்சா இவர் என்ன பண்ணணும்? ஆடுகளை மேய்க்கணும். இப்ப இங்க ஆடுகள் மேய்க்கிறது அப்படின்னா என்ன அர்த்தத்துல சொல்றாரு? இனிமேல் வரக்கூடிய சீஷர்கள், அவர்கள்தான் என்னுடைய ஆடுகள். அவர்களை நீ என்ன பண்ண வேண்டும்? மேய்க்க வேண்டும். மேய்க்க வேண்டும்னா என்ன அர்த்தம்னா, அவர்களை போஷிக்க வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும். இந்த பொறுப்பை யாருக்கு கொடுக்கிறார்? பேதுருவுக்கு கொடுக்கிறார். அதே மாதிரி மற்ற சீஷர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. தேவனுடைய மந்தையை போஷிப்பது, பாதுகாப்பது, பராமரிப்பது ஒவ்வொரு சீஷனுடைய கடமையாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இயேசு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்வான். அப்போ இயேசு நம்மளை பார்த்து கேட்கிறார், நீங்க என் மேல் அன்பா இருக்கிறீங்களா? நாம சொல்றோம், ஆண்டவரே உம்மிடத்துல நான் என்ன பண்றேன்? அன்பா இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை பராமரிப்பாயாக, போஷிப்பாயாக, பாதுகாப்பாயாக. என்னுடைய ஆடுகளை நீ பராமரிப்பாயாக, போஷிப்பாயாக, பாதுகாப்பாயாக. அதே மாதிரி என்னுடைய கற்பனைகளை நீ என்ன பண்ண வேண்டும்? கை கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்துலையும் சொல்றார் ஆண்டவர், ஒருவன் என்னிடத்தில் அன்பா இல்லாதவன், என்னிடத்தில் அன்பா இல்லாதவன் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ள மாட்டான். நீங்க ஆண்டவருடைய கற்பனைகளை, ஆண்டவருடைய கட்டளைகளை நீங்க கை கொள்ளலனா நீங்க உண்மையாவே ஆண்டவர் மேல எப்படி இல்ல? அன்பா இல்லைன்னு என் அர்த்தம். இந்த 3 விஷயங்களை இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாரு? தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? புறப்பட்டு போங்க, எல்லாரும் சீஷராக்குங்க, ஞானஸ்நானம் கொடுங்க, நான் கட்டளையிட்டதை அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? கத்துக் கொடுங்க. 2வது சொல்றாரு, மனம் திரும்பும் பாவம் மன்னிப்பை என்ன பண்ணுங்க? பிரசங்கம் பண்ணுங்க, அதுக்கு நீங்க சாட்சியா இருங்கன்னு சொல்றாரு. 3வது என்ன சொல்றாரு? நீங்க என் மேல அன்பா இருக்கிறீங்களா? என்னுடைய மந்தையை என்ன பண்ணுங்க? பாதுகாத்து நடங்க. நீங்க என் மேல அன்பா இருக்கிறீங்களா? என்னுடைய கற்பனைகளை என்ன பண்ணுங்க? கை கொள்ளுங்கன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. இப்போ உயிர்த்தெழுந்துட்டார், உயிர்த்தெழுந்துட்டார், அவர் உயிர்த்தெழுந்துட்டார். நம்முடைய வாழ்க்கையில நாம எந்த நிலையில இருக்கிறோம்? உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையில இருக்கிறோமா அல்லது இன்னும் மரித்த நிலையில இருக்கிறோமா? உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையில இருக்கிறோமானால் நம்முடைய வாழ்க்கையில என்ன வரணும்? பல 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 மாற்றங்கள் வரணும். எப்படிப்பட்ட மாற்றங்கள்? இயேசுவை சரியாக புரிந்திருக்க வேண்டும், இயேசு யார் என்பதை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும், இயேசு கற்றுக் கொடுத்த போதனைகளை உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும், அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அதை வேற யாரோ வந்து நமக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காது? நினைப்பூட்டி கொண்டு இருக்கக்கூடாது. நாம் அதை மற்றவர்களுக்கு நினைப்பூட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு எப்படி மரியாதை பார்த்து நீ போய் அவங்களுக்கு சொல்லுன்னு சொன்னாரோ, அது போல நம்முடைய கடமை இயேசுடைய உயிர்த்தெழுதலை பற்றி, இயேசுவை பற்றி, இயேசுடைய போதனைகளை பற்றி மற்ற சீஷர்களுக்கு அறிவிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதை நாம் செய்கிறோமா? அப்பதான் உண்மையா உயிர்த்தெழுதலுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம்? கிரியை செய்து கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை நாம கேட்டு கீழ்ப்படிந்து அதை மற்றவர்களுக்கு போதிக்கிறோமா? இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கிக்க சொல்லியிருக்கிறார், அது மனம் திரும்புதலை குறித்து சொல்ல சொல்லியிருக்கிறார், அதற்கு சாட்சியா இருக்க சொல்லியிருக்கிறார். அதை நாம் செய்கிறோமா? அவருடைய சபையாகிய மந்தையை பாதுகாக்கிறோமா? பராமரிக்கிறோமா? போஷிக்கிறோமா? இதெல்லாம் செஞ்சாதான் உண்மையாகவே அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்
உயிர்த்தெழுந்துட்டாரு. ஆனா அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் கிரியை செய்கிறதா? நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அல்லேலூயா. நாமெல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.